அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்து வைல்டு பீஸ்ட் மாஃபியா தான். போன பாட்டில் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே உங்கள் காலெலாம் பிடிச்சிருப்பான். அவன் காலால் நீங்கள் அப்படியே சாப்பாடு நிறுத்திட்டோன்னு பார்க்குறீங்க. யாராவது பார்க்க போகிறாங்க, காலை விடு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஐயோ, சாப்பிட வந்தால் சாப்பிட்ற வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் நான் இவ்வளோ நேரம் சாப்பிட்டுக்கிட்டு தானடா, நான் நீ தானடா சடனாக இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல. அவனும் இங்கே பாரு, நீ பாட்டுக்க சாப்பிடு, நான் பண்ணுறதெல்லாம் கவனம் செலுத்தாத, இல்லைன்னா அப்புறம் உன்னையும் சேர்த்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறான். அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கான். அவங்களுக்கு தான் இங்கே ஒன்றுமே ஒரு மாதிரியாகவே இருக்குது. இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் சரி இவன் எது சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு ஏதோ பண்ணட்டுங்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. ஒரு வேளை 2 பேரும் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் மாமியார் அங்கெல்லாம் ரெட் பேக் கொடுப்பாங்க, அது கொடுக்குறாங்க உங்களுக்கு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. தயாங்க திரும்பி பார்த்ததும் அவனும் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அப்போ உங்கள் மாமியாரும் அட உன் புருஷன் சொன்னால் தான் வாங்கிக்கிவியோ அப்படின்னு சொல்ல, மாமனாரோ ஆஹா எனக்கு நல்ல மருமகளை தாண்டா கொண்டுகிட்டு வந்திருக்க, புருஷனுக்கு ஏற்ற பொண்டாட்டி, புருஷன் சொல்கிறதெல்லாம் செய்யுது இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இருக்கீங்க. அமைதியாகவே அப்படியே ஸ்மைல் லைட்டாக பண்ணிவிட்டு அவங்க அப்பாவும் வந்துட்டு ஆஃபீஸ் பற்றி ஏதோ பேசிக்கிட்டு வேறு ரூமுக்கு போயிடுறாங்க. நீங்கள் வந்து உங்கள் மாமியார் கூட அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ரியா அவங்கள இன்னும் முறைச்சிட்ருக்கா. இந்த பிள்ளைய நம்மளை இந்த முறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் சரி இதுக்கு மேலே இங்கே உட்காந்து சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அவங்க அத்தைக்கிட்ட நைஸாக அத்தை இங்கே ரெஸ்ட் ரூம் அப்படின்னு தான் அவங்க ரூமில் இருக்கிறத சொல்கிறாங்க. சரின்ட்டு நீங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போய் பாத்ரூமில் நின்று அப்படியே பார்க்குறீங்க அந்த மிரரில் அவங்கள சுற்றி அப்படி ஒன்றும் நம்ம அசிங்கமாக இல்லையே, நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ஒரு வேளை அவள் அப்படி நம்மளை முறைச்சி பார்த்துருப்பாலோ. இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல், காலேஜுக்கு போகும்போது இப்படி தானே போட்டு போவோம், எல்லாம் அவனை சொல்லணும், அவன் இஷ்டத்துக்கு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தால் நான் என்ன பண்ணுறது, எனக்கு என்ன தெரியுமா, இங்கே வரப்போன்னு சொல்லி தான் நல்ல ட்ரெஸ்ஸாவது போட்டு வந்திருப்பேன். நீங்கள் புலம்பிட்டு அப்படியே வெளியில் வரீங்க. அந்த ரியா பொண்ணு நின்றுட்டுருக்கா. நீங்கள் அவளை பார்த்தோன்னா ஆத்தாடி இவன் நான் பத்திரகாளி மாதிரி இங்கே வந்து நிற்கிறா அப்படின்ட்டு நீங்கள் கண்டுக்காத மாதிரி அப்படியே போகிறீங்க. நில்லு அப்படின்றதும் அப்படின்ட்டு நீங்கள் சரி ஓகே அப்படின்னு திரும்பி நின்று என்ன அப்படின்னு மெதுவாக கேட்குறீங்க. அவ்வளோ உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு நீங்கள் வந்து நிற்கிற, ஆஃப்டர் நீ ஒரு அண்ணக்காவடி உனக்குலாம் அப்படின்னு சொல்லி அவள் எதோ சொல்ல வரா. நீங்கள் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தது இதுக்கு மேலே முடியாது. செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டுலாம் வந்து நம்ம இவகிட்ட இது பண்ண முடியாது. ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும், உங்களுக்கும் தயாவுக்கும் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஹெலிகாப்டர் வச்சா கூட எட்டாதுங்கிறது. இருந்தாலும் இன்னொருத்தவங்க சொல்லும் போது நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல அப்படின்ட்டு இவன் என்ன அதை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிலோ நான் ஒரு அண்ணக்காவடியாகவே இருந்தாலும் அவருக்கு அதானே பிடிச்சிருக்கு. நீங்கள் பெரிய பில்லியனராகவே இருந்தாலும் உங்களை வேணாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு தானே என்ன அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகுதியே போதும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணுக்குன்னே நோஸ்கர் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்க வெளியே வந்துடுங்க. அவ்வளோ கடுப்பாகி நிற்கிறா அப்படியே முறைச்சிட்டு நீங்கள் அப்படியே காண்டா பெரிய அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் யோசிச்சு பார்க்குறீங்க. இவளுக்காக தயாங்க வாங்கி வச்ச ட்ரெஸ்ஸு தான் நம்மளை போட சொல்கிறானோன்னு தான் நம்ம காண்டில் இருந்தோம். ஆனால் இவளுக்கும் நமக்கும் ஹைட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. பாடி ஆல்சோ எப்படி நமக்காக தைச்ச மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் ஃபிட்டாக இருக்குது. ஒரு வேளை அதெல்லாம் நமக்காக தான் வாங்கியிருப்பானோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே வந்து அப்படியே தயாங்க மேலே இடிச்சு தயாங்க உங்களே பார்த்துட்டுருக்கா. என்ன ரொம்ப டீப்பாக சிந்தனையில் இருக்கா அப்படின்னு சொல்ல நீங்கள் இங்கே வரோன்னு சொல்லியிருக்கலாம்ல, நான் அப்படியே பிடிச்சி காலேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், சொல்லியிருந்தா நீ எனக்குன்னு வாங்கி வச்ச ட்ரெஸ்ஸாவது எடுத்து ஒழுங்காக போட்டு வந்திருப்பல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லவும் தயாங் என்ன போட்டு வாங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ நம்ம இவங்கிட்ட இன்டைரக்டாக நமக்கு தான் வாங்கி வச்சுருக்கான் அப்படின்னு கேட்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டானே அப்படின்ட்டு இல்லையா அப்படி இல்லை நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது தேங்க சரிவா டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை அப்படியே கட் பண்ணிவிட்டு உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலாம். இங்கே வீட்டுக்கு போனதும் தூங்கலாம் அப்படின்ட்டு ரூம் கிளம்பாமலே அவங்க கையை பிடிச்சிருக்கிறோம். நீங்கள் இப்போ என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்ன நீ தின்ன தீனிக்கு அப்படியே போய் மல்லாந்தினா ஏதாவது ஒன்று ஆகிட்டா என்ன பண்ணுறது, ஒழுங்காக போய் வாக்கிங் பண்ணிட்டு வந்து பட அப்படின்னா வாக்கிங்கா, ஏன்டா இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற அப்படி. இப்போ நீ வாக்கிங் போகலன்னா அப்புறம் ஏன்ட்ட நவுத்து விட்டு ரன்னிங் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஐயோ ஏன்ட்டனா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுன்னு ஓடிடுறீங்க. பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே அவனும் அவர் ரூமுக்கு போயிடறான். நீங்கள் ஒரு 5 ரவுண்ட் அடிச்சுட்டு இதுக்கு மேலே முடியாதுடா போடா டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம்குள்ளே வந்து போந்து எப்பா தின்ன தீனிக்கு ஓட்டுறதுக்கு இப்போ தூங்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே எழுந்ததும் நீங்கள் போய் குளிக்க போயிடுங்க. குளிச்சுட்டு இருக்கும் போது ஏதோ வெளியில் சவுண்ட் கேட்குது. நீங்கள் குளிச்சுட்டு வேகமாக வெளியே வந்து பார்த்தா ஜி தான் அங்கே வந்துட்டு ரூம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நின்றுட்டுருக்கீங்க. அவள் ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி நிற்கிறா. நீங்கள் என்ன அதான் க்ளீன் பண்ணிட்டீங்களா, போங்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை மேம் சார் தான் உங்களுக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னார் அதான் அப்படின்னு சொல்லும். ஓ
ஓ நம்ம மைண்டில் என்ன ஓடுதுங்கிற வரைக்கும் அவன் கண்டுபிடிச்சான். அப்போனா இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எனக்கு தான் அவன் வாங்கினாங்கதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. எப்பப்பா இவன் எப்படி இப்படிலாம் இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டேன். நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட சரி ஓகே ஹெல்ப் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லி நான் இப்போ காலேஜ் போனோம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொன்னதும் ஒரு சைடு ஓப்பன் பண்ணி கபோர்ட் காட்டுறாங்க. அது ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் இதெல்லாமே காலேஜுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வியூஸ் தான், எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போனா நான் வெளியில் பார்ட்டி அந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கு தனியாக இன்னொரு கபோர்டு ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபங்க்ஷன்ஸு அப்புறம் பார்ட்டி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி காட்டும். டேங்கப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் அதுலேருந்து ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணிவிட்டு வெளியில் வரீங்க. வியும் கரெக்டாக அவன் ஆஃபீஸ் போட்டு கிளம்பி வரான். அப்போ அப்படியே உங்களை பார்த்துட்டு உனக்கு பிரெயின் ரொம்ப லேட்டாக தான் வேலை செய்யும் போல் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த ட்ரெஸ்லாம் எனக்கு வாங்கினதுன்னு கண்டுபிடிக்க இவ்வளோ நாள் ஆனது தான் அப்படி குத்தி காட்டுறான் அப்படின்ட்டு நீங்கள் ஐயோ விட ஆளை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடிடுறீங்க. வியும் சிரிச்சுட்டு அவனு கிளம்பிடுறான். இங்கே காலேஜ் வந்து நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அப்படியே வந்துட்டு கேன்டீனுக்கு போகிறீங்க. அப்போ வந்துட்டு யாரும் உங்களை கல்லால் அடிக்கிறாங்க. யாரா அது கல் எடுத்து முதுகில் அடிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே சாயா தான் நின்றுட்டுருக்கா. அவளை பார்த்தா அடி இங்கே குரங்கு எதுக்கடி என்னை அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்களை ஸ்வீட்டி அப்படியே பிடிச்சி டே நில்லுடி இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லி பாடி இப்போ சாயாவும் உனக்கும் அந்த வீக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டா. நீங்கள் என்ன இவன் சம்மந்தம் இல்லாமல் அவனை பற்றி கேட்குறா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. நான் பார்த்தேன் நீ அவன் கூட காரில் போனீல நேற்று அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்களும் ஓ அப்படின்ட்டு நீங்கள் சமாளிக்கணுமே இந்த பைத்தியத்தை அப்படின்னு. இது பாரு எனக்கு எவனையும் தெரியாது, தேவையில்லாமல் என்கிட்ட வந்து இப்படி வம்புல் திட்டுதான் வச்சுக்கோ, அடிக்கிற அடியில் மூஞ்சி கோணிக்கும் அப்படின்னு நீங்கள் திட்டுறீங்க. இங்கே பாரு இந்த மாதிரி பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லாத, உனக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாமல் தான் அவன் நேற்று டேடி மம்மியோட வெட்டிங் ஆனிவர்சரியில் வந்து உனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணானா, இன்னும் ஒருத்தன் அசிங்கமாக பேசிட்டான் அப்படின்னு அவனோட பிஸ்னஸே இல்லாமல் அழிச்சானா, நேற்று நீ அவனோட காரில் போனது வரைக்கும் எனக்கு தெரியும், பொய் சொல்லாத என்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இதை பாரு லூசுத்தனமாக உளறிட்டு இருக்காது, என்னை இன்வைட் பண்ணதே உங்கள் அப்பா தான், அது இல்லாமல் இந்த கிரகத்தில் எனக்குன்னு யாருமே கிடையாது, இதில் நான் வேறு அவனை போய் இன்வைட் பண்ணுறேன், அது நான் அவனோட காரில் போனேன், அவன் கிட்டலாம் நெருங்க கூட என்னால் முடியாது, இதில் நான் அவன் கூட காரில் போனேன்னா எவளையாச்சும் பார்த்துட்டு வளராதடி, ஃபஸ்ட்டு உன் கண்ணை போய் டாக்டர்கிட்ட காட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல. அப்போ நீங்கள் இவ எப்படி நம்ம காரில் அவன் கூட போனதை பார்த்துருப்பா, இவன் அந்த இடத்துல எங்கேயுமே இருந்த மாதிரியும் தெரில, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு சரி அவனை நீயே வந்துட்டு இவ்வளோ கேர் பண்ணுற, அவன் கூட நான் இருந்தால் என்ன, இல்லை வேறு யாரும் இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் சாயாவோ அது எப்படி நீ சொல்லலாம், அது எனக்கு மட்டுமே சொந்தமான நான் மட்டும்தான் அவன் கூட இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னா அப்படின்னு சொல்லிங்க பார்க்குறீங்க. ஆமாம் நானும் வியும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றதுமே ஸ்வீட்டிக்கு சரியான சிரிப்பு வந்தது. அவள் கேட்க பிக்கன்னு சிரிக்கிறான். நீங்களும் அப்படியே சீரியஸாக ஃபேஸ் வச்சுட்டு அப்போது நீ வந்து வியை மேரேஜ் பண்ணிக்க போகிற, அதுக்கு வி ஓகே சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆஃப்கோர்ஸ் அவரும் ஓகே சொல்லிடுவார், நேற்று பார்ட்டிக்கெலாம் வந்தார்ல அதை வச்சே தெரிய வேணாம், மம்மி டாடி ஆல்சோ ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்களோ. ஓ அப்படியா அப்படின்னு கேட்கும். இதை பாரு இதுக்கு முன்னாடி உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன இருந்தது எதுவும் நான் கேட்க விரும்பலை, அப்படியே எதுவும் இருந்தாலும் இனி அதை கண்டினியூ பண்ணாத, ஒழுங்காக உன் வேலையை மட்டும் பாரு, இல்லைன்னா என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டதும் நான் இதை டேடி மம்மிக்கிட்ட அப்புறம் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. இது ஒரு பைத்தியம் அப்படின்ட்டு என் 2 லூஸும் ஒன்றா இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் மைண்ட்குள்ளே நினச்சிட்டு எப்படி நான் அவனை விட்டு போக தான் போகிறேன், இவன் எவனை கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு என்ன அப்படின்ட்டு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுக்காமல் திரும்பி நடக்கிறீங்க. அவளும் அங்கேருந்து அப்படின்ட்டு போயிடுறா. இதை பார்த்துட்டு இந்த ஸ்வீட்டியோ என்னடி உன் புருஷனை அவள் கரெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு வர உன் தங்கச்சியை உனக்கு சக்காலத்தையாக வர போகிறா அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அப்படியே ஸ்வீட்டியை அப்படியே பிடிச்சி மண்டையிலே கொட்டுறீங்க. விஷம் அப்படின்னு. என்ன ஏண்டி அடிக்கிற, சொல்லிட்டு போனவா அவளை 2 சாத்துவேன்னு பார்த்தா என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்ல. ஏண்டி இது ஒரு அரை லூஸு, அவன் ஒரு ஆரகெண்ட், 2க்கும் கரெக்டாக இருக்கும், 2ம் மேட் ஃபார் ஈச் எதர், இப்படியோ எப்படியோ என்னை விட்டு தள்ள ஒழிஞ்சா சரி, நான் இருக்கா நீ வேற அப்படின்னு சொல்கிறீங்க. ஸ்வீட்டு பைத்தியமாடி நீ உன் புருஷன் அப்படி இது சும்மா திரும்ப சொன்னால் இன்னும் 2 சாத்துவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்வீட்டையே திட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போது கரெக்டாக அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வருது. நீங்கள் இவர் வேற
வேறு அப்படி சொல்லி ஆக்சுவலி என்னென்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் வீக்கெண்ட் ஒரு நாள் மட்டும் உங்கள் டேடி வீட்டில் இருக்கணும். போன வாரம் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தனால நீங்கள் வீயோடு இருந்திருப்பீங்க, அங்கே போயிருக்க மாட்டீங்க, அதான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த வாரமும் நீங்கள் போகலைன்னா அவர் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாருன்ட்டு நீங்கள் உடனே கால் அட்டன் பண்ணி என்ன வீட்டுக்கு வரணும் அதானே அப்படின்னு கேட்கவும், ஆமாம் வீடுன்னு ஒன்று இருக்கிறதே நீ மறந்துட்ட போல், போன வாரம் கூட வரல அப்படின்னு சொல்லும்போது நீங்களோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்துடுறேன், இன்றைக்கி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணுறீங்க. அப்படியே ஆமாம் அப்படியே இவருக்கு மேலே அக்கறை, எப்படியும் ஊர் உலகம் இவரை தப்பாக பேசும், பார்க்காம விட்டுட்டார் பொண்டாட்டி பொண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு ஏதோ வாரத்தில் ஒரு நாள் கூப்பிட்டு வச்சுக்கிறாரு. இதுக்கு பெரிய இவ்வளோ பில்டப் அப்படின்னு திட்டிகிட்டே நீங்கள் சரி இப்போது இதை வேறு நம்ம தயாங்க்கு சொல்லணுமே, டைரெக்டாக அவன்கிட்ட சொன்னால் சத்தியமாக கேட்க மாட்டான், அதனால ஜி இல்லாட்டி ஹூக்கு நம்ம கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஹூக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஹூ அட்டன் பண்ணதும் இந்த மாதிரி நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு ஈவினிங்லாம் வந்துடுவேன், சார்கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க. ஓகே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இந்த வீட்டுக்கு வேறு நமக்கு போகவே பிடிக்காது, இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா வீட்டுக்கு தான் போகிறீங்க. போனது வாசலில் நீங்கள் வந்துட்டு நிற்கும் போதே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அவங்க 2 பேர் பேசிக்கிறது நல்லாவே கேட்குது, உங்கள் டேடியும் உங்கள் சித்தியும். அப்போ அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறீங்க தயாங்க அவளுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் இவ கேரக்டருக்கும் அதுவும் இல்லாமல் ஸ்டேட்டஸ்க்கெலாம் நம்ம செட்டே ஆக மாட்டோம், இதை எப்படியாவது உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உங்கள் சித்தி. அவங்க டேடியும் நம்ம என்ன தான் பண்ணுறது, எது சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேங்கிறா, அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறா, சரி அவர் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனசை மாற்றி கல்யாணம் பண்ணி வைக்க முடிஞ்சால் பண்ணி வைக்கலாம், இல்லாட்டி அவள் மனசை மாற்றிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்களும் வெளியிலேருந்து அப்படியே உள்ளே வரீங்க. உங்களை பார்த்ததுமே சாயா வந்துட்டு வேணுங்கினே உங்கள் அப்பா கிட்டே போய் உட்காந்துக்கிறா, நீங்களும் எதையுமே கண்டுக்காமல் ட்ராமா ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்ததை பார்த்தோன்னா உங்கள் அப்பா என்னம்மா இப்போ தான் வீட்டு பக்கம் வரணுன்னே தோணுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அவரை பார்த்து ஆமாம் ஒரு 10 ரூபா மோதத்துக்கு அவ்வளோ அலப்பறை பண்ணுறா இவங்க பொண்ணு, அவளை எதுவும் கேட்க மாட்டீங்க, என்னை மட்டும் அப்படியே அக்கறையாக விசாரிக்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவோம். என்னது இது 10 ரூபா மோதிரமா, அன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரியில் நீ பண்ண கலவரத்தில் அவர் கூட ஏதோ இது பெரிய பில்லியன் ட்ரில்லியன்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் அப்படின்னு யார் சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, நான் 10 ரூபாய்க்கு வாங்கின கவரிங் மோதிரம் தான் இது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அப்பாவால் என்ன இது யார் சொல்கிறது உண்மை அப்படிங்கிற மாதிரி முழிக்கும் போது நீங்கள் உடனே அதை என்னமோ என்ன மட்டும் கேள்வி கேட்குறீங்களே, இந்த அம்மா இந்த மோதிரத்தை கடைக்கடையாக ஏறி இறங்கி வாங்கினெல்லாம் பீலாக விட்டுச்சே, இவங்கள கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி உங்கள் சித்தியை கொத்துவுறீங்க. அவரும் உடனே சித்தியை வந்துட்டு அங்கே நீங்கள் அவமானப்படுத்திடுவீங்கன்ட்டு உடனே அவரே சப்போர்ட் பண்ணி அதே மாதிரி மோதிரம் அவளும் வாங்கியிருந்தா, ஸோ அதுதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதானே இவங்களுக்குன்னா சப்பை கட்டுவீங்களே, என்ன மட்டும் எதுவும் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நம்ம சாப்பிட்லாம் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கும் மேலே போயிடுறீங்க. இங்கே சாயாவோ அப்பா அது ஏதோ விற்கிற போது தான் நினைக்கிறா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் விசாரித்து பார்த்தேன், அவள் கவரிங் தான் சொன்னதாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசி அப்புறம் எது நடந்தாலும் சரிப்பா எனக்கு தயாங்க வேணும், நான் அவரை எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கணும், நீங்கள் தாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படி இப்படின்னு உங்கள் அப்பா கிட்ட வயசு வச்சுட்டு நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கீழே வரீங்க, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி டைனிங் ஹாலுக்கு வரீங்க. ஆல்ரெடி இவங்க 3 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க, நீங்களும் வந்து உட்காந்து பிளேட் எடுத்து நீங்களே வந்து சர்வ் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. 2 வாய் சாப்பிட்டதும் உங்களுக்கு கால் வருது, நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க, அது அன்னோன் நம்பர், நியூ நம்பராக இருக்குது, யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்டன் பண்ணி ஹலோ யார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கேட்டதுமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஆமாம் அது தயாங் தான். அப்படியே நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாட்டை துப்பிட்டு அப்படியே முழிக்கிறீங்க. இவங்க 3 பேரும் உங்களை வினோதமாக பார்க்குறாங்க, இவளுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி. நீங்கள் டக்குன்னு எழுந்து அங்கேருந்து அப்படியே நகர்ந்து ஓடிடுறீங்க. என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீ போனியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களும் அது வந்து நான் கால் பண்ணி சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். நீ என்னோட ஒய்ஃப், நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் போகணும், சொன்னால் தான் போகணும் அப்படி சொல்லும்போது அது வந்து ஒன்லி ஒன் டே, இன்றைக்கி மட்டும், நாளைக்கு ஈவினிங்லாம் நான் வந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது என்னது இப்போ நீ கிளம்பி இங்கே வரல, நான் கிளம்பி அங்கே வந்துடுவேன், அப்படியே மாமனார் வீட்டில் வச்சு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடின மாதிரி இருக்கும், எப்படி வசதி அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படியே பயந்து போய் ஐயோ அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொன்னதும் ஸ்பீக் அப்படின்னு சொல்கிறான். இப்போது நான் சடனாக கிளம்பி வந்தேன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு டவுட் வந்துடும் ப்ளீஸ், அதனால் நான் நாளைக்கு ஏர்லி மார்னிங் நான் அங்கே தான் இருப்பேன், நீங்கள் கண்ணு முழிக்கும் போது நான் உங்கள் பக்கத்தில் இருப்பேன், நீங்கள் என் மூஞ்சில் தான் முழிப்பீங்க, ஓகே அது வரைக்கும்
ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது கால் கட் ஆகிடுது. அவன் பேசுறதை நம்ம கேட்கணும், நம்ம பேசுறதை கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பிரச்சனை பண்ணாமல் இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்ள அப்படியே சாப்பிட உட்காருங்க. உங்கள் சித்தியோ என்னடாச்சு திடீர்னு சாப்பிடாம எழுந்து போயிட்டு அப்படின்னு உங்கள் மேலே பாசம் இருக்க மாதிரியே சீனை போடுறாங்க. நீங்களோ என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஆமாம், ஃபோன் கால் வந்ததும் எழுந்து அப்படி போனியே சாப்பிடாம கூட, அதான் யார் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பர்சனா அப்படி இப்படின்னு போட்டு வாங்குறாங்க. நீங்களும் அடப்பா அவங்க பாசம்லாம் எனக்கு புல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூட இல்லை. நீங்கள் அப்படியே எழுந்து கையை கழுவிட்டு கிளம்பிடுறீங்க. இவங்களும் நம்ம என்ன தான் பண்ணாலும் இவ ஓவராக பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் உள்ளே வந்துட்டு உங்கள் ஃபோனை வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுறீங்க. உங்கள் பின்னாடியே வந்த சாயா மறுபடியும் என்ன பண்ணுறா, உங்கள் ஃபோனை எடுத்து பார்க்குறா. அதில் இப்போ லாஸ்ட்டாக வந்த காலுக்கு மறுபடியும் அவள் ரீடைல் பண்ணுறா. அட்டன் பண்ணதுமே தாயாங்க வந்துட்டு என்ன பேபி என்னை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனோட வாய்ஸை கேட்டது இது தாயாங்கே தான். அவனுக்கு இவளுக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால், ஆனால் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பவும் பேசவே இல்லை, கட் பண்ணிடுறா. அவனும் சரி நீங்கள் தெரியாமல் பண்ணியிருப்பீங்க போலன்னு நினச்சி விட்டுறான். இவளை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, இவங்க 2 பேத்துக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது, இவளுக்கு எப்படியாவது பிரிக்கணும் அவங்ககிட்டேருந்து அப்படின்னு சொல்லி மைண்ட்லேயே நினச்சிட்டு அங்கேருந்து ஓடிடுறா. நீங்களும் அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வந்து பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு எதுவும் தெரியல, வேணால் எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிட்டு தான் போயிருப்பா. நீங்கள் படுத்து தூங்கிறீங்க, உங்களுக்கு தூக்கமே வரல. அப்படியே புரண்டு படுத்துட்டு எப்படா நான் 4 மணி ஆகும் அப்படின்னு சொல்லி அலாரம் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. 4 மணிக்கு அலாரம் அடித்தது தடாபடான்னு எழுந்து யாருக்கும் தெரியாமல் உங்கள் வீட்டு காம்பவுண்ட் வால்லேருந்து எகிரி குதித்து ஓடுறீங்க. அங்கே எப்படியோ ஒரு டாக்ஸி பிடிச்சி கரெக்டாக நீங்கள் தயாங் வீட்டுக்கு போயிடுறீங்க. தயாங் வீட்டுக்குள்ளே போனதுமே அங்கே போய் உங்களோட அசிஸ்டன்ட் இருப்பாங்களா அவங்கள தான் பார்க்குறீங்க. ஜியும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள எழுப்பி சார் எழுந்துச்சிட்டாரா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களும் தட்டு மாதிரி இருந்துச்சு. என்ன இவங்க பேய் மாதிரி இந்த நேரத்தில் வந்து நிற்கிறாங்கங்கிற மாதிரி டைம் பார்க்குறாங்க. அப்போ தான் 5:30 மேம் இன்னும் எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்பாடா அப்படின்னு சொல்லி திருப்பவும் உயிரை கையில் பிடிச்சிட்டு நீங்கள் தடாபடான்னு ஓடி அவன் ரூமுக்கு போகிறீங்க. போனால் தயாங்க அப்படியே தூங்கிட்டு இருக்கான். எப்பா நீ தூங்கிட்டு தான் இருக்கியா, நல்ல வேலை முடிச்சிருப்பியோன்னு பயந்துட்டேன்டா. டே என்னை டார்ச்சர் பண்ணுறடா, உன்கிட்ட தான் எப்படி டிசைனாக டார்ச்சர் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும்டா, நீலாம் ஒரு ரேர் பீஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி புலம்புறீங்க. அப்படியே புலம்பிட்டு அங்கே உள்ள சோஃபாவில் உட்காந்துறீங்க. உங்களுக்கு காலாக வலிக்குது. ஸோ உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. தயாங் தூங்கிட்டு தான் இருக்கான். நீங்கள் அப்படியே அவனை ரசிக்கிறீங்க. அப்படியே சைட் அடிக்கிறீங்க. என்ன ஒரு ஹேரு, அந்த கண், அந்த மூக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அப்படியே ரசிச்சுட்டே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உங்களுக்கு என்ன இவன் அப்படியே மூச்சு விடுற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கிட்டே போய் பார்க்குறீங்க. அவனோட நெத்தியில் கை வச்சு பார்க்குறீங்க. ஹீட்டாக ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லிட்டு அப்புறமா அப்படியே கையை இறக்கி அவனோட மூக்கு கிட்ட வச்சு பார்க்குறீங்க. என்ன இவன் மூச்சை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து அவன் ஹார்ட் பீட் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹார்ட் கிட்ட அப்படியே காதை வச்சு பார்க்குறீங்க. அப்போ ஹார்ட் பீட் கேட்கவும் நீங்கள் எழுந்திருக்க போகிறீங்க. டக்குன்னு தயாங்க அவங்கள பிடிச்சி அப்படியே அவங்க மேலேயே படுக்க வச்சுக்கிறீங்க. நீங்களும் அங்கே உள்ள பிலோ எடுத்து அவன் நடிச்சிட்டு ஃப்ராடு நீ இவ்வளோ நேரம் தூங்கவே இல்லையா, நடிச்சிட்டு இருந்தியா, நான் இவ்வளோ நேரம் புலம்புனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படிலாம் பண்ண, நான் இவ்வளோ பயந்துட்டு தெரியுமா அப்படிங்கிறீங்க. அவனும் சிரிச்சுட்டு நான் உன்னை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ ஒன்று சொல்ல மறந்துட்ட அப்படின்னு சொன்னான். என்ன அப்படின்னு நீ என்ன சைட் அடிச்சிட்டு தானே இருந்த அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அதெல்லாம் இல்லை, நான் உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு அதான் நீ என்னை பார்த்துட்டல நான் வந்துட்டேன் கரெக்டாக சொன்ன மாதிரி, நான் இப்போ போகணும் என் ரூமுக்கு விடு அப்படின்னு சொல்லி எழுந்திருக்க பார்க்குறீங்க. அவங்க நல்லா டைட்டாகவே ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே பரட்டி போட்டு உங்கள் மேலே அவன் இருக்கான். அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவனும் நேற்று என்கிட்ட நீ சொல்லாமல் போனதுக்கு உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாம் அப்படின்னு. என்னது பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் லிப்ஸு கிட்ட வரான். நீங்கள் சடனாக மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் காது கிட்ட வந்து இன்றைக்கி என்னை ரெடி பண்ண போகிறதே நீ தான், ஸோ என்னை குளிக்க வச்சு என்னை ரெடி பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் இவர் பெரிய எல்கேஜி போகிற குழந்த, இவரை ரெடி பண்ணி நான் விடணுமாம்ல, உங்களுக்கு கை நல்லா தானே இருக்குது நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓவராக பேசிடுறீங்க. தயவாங்கோ அப்படியா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சவன் உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு பாத்ரூமுக்கு போகிறான். நீங்கள் ஐயோ ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ்ன்னு அழுகாவே ஆரம்பிச்சிடுறீங்க. அவங்கள பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு இவ்வளோ பயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி குழந்தை பெட்டில் போட்டுட்டு அவன் பாட்டுக்கு பாத்ரூம்குள்ளே போகிறான். நீங்கள் விட்டால் போதுன்னு எழுந்து ஓட பார்க்குறீங்க. போய் கதவு கிட்டே கதவு திறக்க மாட்டேங்குது. அப்போ தயாங்கோ பாத்ரூம் வந்து எட்டி பார்த்து
நான் அதை லாக் பண்ணிட்டேன், உன்னால் போக முடியாது, ரிமோட்டில் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அட பாவி, டிசைனாக இம்சை பண்ணுறது எப்படின்னு பிஹெச்டி முடிச்சிருப்பான் போல், டெய்லி ஒரு கிறுக்குத்தனம் பண்ணி என் உசுரை வாங்குறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சோஃபாவில் கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்கள் மேலே ஏதோ வந்து விழுகுது, என்னது இது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அன்னைக்கு மாதிரியே டவலை தான் தூக்கி போட்டுருக்கான். அந்த டவலை பார்த்ததும் நீங்கள் அன்றைக்கி அவனை பார்த்தேன் அப்போ தான் ஐயோ அப்படின்னு சொல்லி டவலை கீழே போட்டு கத்துறீங்க. கத்துறதை பார்த்துட்டு தயாங் சிரிக்கிறான். அவன் சிரிப்பு சத்தம் கிட்ட நீங்கள் பயந்துட்டு அவனை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது கண்ணை அப்படியே மூடிக்கிறீங்க. அவன் கிட்ட வந்து ஏய் கையேட்ரி அப்படின்னு சொல்கிறான். நான் எடுக்க மாட்டேன், நீ சேம் பப்பி சேமாக இருக்க, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது நீ பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உட்கார வச்சிடறான். நீங்கள் அப்படியே பயந்துட்டு இன்னும் என்னை விட்டுருங்க ப்ளீஸ், நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.